பத்திரிகையாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஐயா. இந்த நிகழ்வானது தொடர்ந்து 2ஆம் ஆண்டாக நடைபெறுகிறது. மாணவர்களுக்கு அந்த கல்வி ஊக்கத்தொகையும் விருதுமானது இன்று வழங்கப்படுகிறது. தாவேகா தலைவராக நடிகர் விஜய் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு நடவடிக்கையை நீங்கள் உங்கள் பார்வையில் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்கள் கருத்துகள்? இல்ல, அவரது நல்ல இனிஷியேட்டிவ். அவர் அதை இன்னும் நல்லா இன்னும் பெரிய அளவில் செஞ்ச இன்னும் நிறைய மாணவர்களை போய் சேர்ற மாதிரி பண்ணாருன்னா அது இன்னும் இதுவாக இருக்கும். இன்னும் அந்த இப்போ வந்து அந்த காலேஜ் ஹையர் ஸ்டடீஸ் அந்த மாதிரி கூட அவர் அது மாதிரி கூட யோசிக்கலாம். ஓகே, அது ஸோ அது வளர்ச்சி அது வளர வைக்கிறதுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் அவரால் வசதி இருக்கு. இல்லாட்டா ஒரு ஃபவுண்டேஷன் இன்னும் சில பேருக்கு ஃபண்ட் ரைசிங் அந்த மாதிரி கூட பண்ணலாம். அதனால அது வந்து நல்ல முயற்சி, அதை நம்ம வரவேற்கணும். அது மாதிரி முயற்சிகள் பலரும் செய்யணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய அதை பற்றி அந்த அவர் செய்கின்ற வருகின்ற ஒரு பணியை பற்றியான பார்வை. இதில் மிகவும் குறிப்பிடும்படியாக அவர் ஆற்றிய உரையில் வந்து தமிழகத்திற்கு நல்ல தலைவர்கள் தேவைப்படுகிறார்கள், வருங்கால மாணவ மாணவிகள் அதிலும் அவங்களுடைய கரியரா அவங்க அரசியலையும் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. இது தொடர்பாக உங்களுடைய கருத்துகள்? அதாவது நல்ல கருத்து தான். நம்ம அதில் வந்து அடிப்படையில் அதில் ஒன்றும் இது கிடையாது. பட் எல்லாராலையும் அரசியலுக்கு வந்துட முடியாது, எல்லாராலும் பொது வாழ்க்கையில் வந்துட முடியாது. ஸோ அதுக்கான ஒரு சூழல் இருக்குல்ல, அதாவது ஒரு பின்னணி இல்லாதபடி, ஒரு சமூக பின்னணி இல்லாதபடி ஒருத்தர் வந்துட முடியுமா? இல்லாட்டா ஏதோ ஒரு சில சமூகங்களை வந்து அரசியல் ரீதியில் புறக்கணிச்சிருக்கிறாங்க, அப்போ அவங்க எல்லாரும் வந்துட முடியுமா? இதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால வந்து எனவே படித்தவர்கள் வர வேண்டும் என்பதில் நல்ல கருத்து. பட் படித்தது மட்டும்னால அது இல்லை, நற்பணி செய்யணும், அதுதான் அங்கே முக்கியம். அதனால நீங்க வந்து அது படிச்சிருக்கீங்க படிக்கலைங்கிறது ஒரு விஷயம். பட் ஆனால் இப்போ பொதுவாக எல்லாருமே படித்து விடுகிறார்கள், முறையான ஒரு கல்வி பெற்று விடுகிறார்கள். ஆனால் வந்து எல்லாராலையும் அரசியலுக்கு வந்துட முடியாது. அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க எல்லாராலையும் அரசியலில் வெளியிட முடியாது. ஸோ அதுக்கு பலவிதமான காரணிகள் இருக்கின்றன. சில பேரை அந்த செய்ய முடியாதபடி இருக்கின்ற காரணிகளை வந்து அதை கண்டுபிடித்து அதை வந்து அந்த காரணிகளை அவர் நீக்குவாரானால் அவர் மிகப்பெரிய சேவை செய்கிறார் தான் நான் கருதுறேன். அதனால வந்து எல்லாருக்கும் ஆசை இருக்கு, பட் எல்லாராலையும் அரசியலுக்கு வந்துட முடியாது. அண்ட் உங்களுக்கு அந்த பின்னணி வேண்டி இருக்கு, சமூக பின்னணி, அதுக்கப்புறம் உங்க குடும்ப பின்னணி, உங்களுக்கு பொருளாதார வசதி, இதெல்லாம் இன்னைக்கு வேண்டி இருக்கு. அதாவது அரசியலுக்கு இது பண்ணுவதற்கு ஓகே ஒரு ஈவன் நான் நல்ல ரீதியிலே சொல்றேன். அதாவது நீங்க வந்து நான் இதை பற்றி சொல்லலை. ஸோ நீங்க அரசியல் கட்சி நடத்தணும்னா அதுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பொருளாதார ரீதியில் இருக்கு. சில பேரை வரவிட முடியாதபடி சில காரணிகள் இருக்கின்றன. அதை அவர் கண்டுபிடித்து அவர்கள் நல்லவர்கள் படித்தவர்கள் வந்தா இன்னும் சிறப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அது மாதிரி செய்யணும். இன்னும் சொல்ல போனோம்னா வந்து அப்பப்போ நீங்க அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. படித்த இப்போ மன்மோகன் சிங் இருக்கார். மன்மோகன் சிங் வந்து காங்கிரஸ் கட்சியிலேயே இருந்து வந்து வளர்ந்து வரல, அவர் வந்து அவர் ஆர்பிஐ கவர்னராக இருந்துட்டு வந்தார். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து எடுத்துக்கொள்பவர்களுக்கும் ஒரு அந்த அரசியல் கட்சிகள் அந்த மாதிரி அவர்களையும் அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு துறையில நிபுணத்துவம் பெற்றவர்களை கூட. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.